சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கடந்த சில மாதங்களாக வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜக அல்லாத ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்காக சில மாநில தலைவர்கள் முன்வந்து ஒரு வலுவான கூட்டணியை ஒரு 20 கட்சி தலைவர்களை அழைத்து வலுவான கூட்டணியை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த உருவாக்கும் போது வரும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு கன்சர்னோடு அந்த 20 தலைவர்களும் கூடி பேசியிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களோட சிலை திறப்பு விழாவுக்கு ஸ்டாலின் வந்து அந்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. சிலை திறப்பு விழாவுக்கு இங்கே வந்து இந்த தலைவர்கள்லாம் வந்து ஸ்டாலினோட அழைப்புக்காக வரல. அதாவது மு. கருணாநிதியோட 60-70 வருஷ அரசியலுக்காக வந்திருந்தாங்க. அப்படி இருக்க சமயத்தில் அந்த சிலை திறப்பு விழாவுக்கு ராகுல் காந்தியும் அவங்க அம்மையார் வந்து சோனியா காந்தியும் கலந்து கொண்டாங்க. அந்த விழாவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீரென ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ராகுல் காந்தி தான் வந்து அந்த 20 கட்சி தலைவர்கள் இணைந்திருக்கிற அந்த பிரம்மாண்ட கூட்டணிக்கு பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் இவர் தான் ராகுல் தான் வந்து பிரதமர் வேட்பாளர், அதனால் எல்லோரும் வந்து ராகுல் ஆதரிக்கணும்னு சொல்லி ஒத்த ஆளாக தனியாக வந்து அவசர கொடுக்கையாக ஸ்டாலின் அறிவிக்கிறாரு. அதை பார்த்து மற்ற வெளிமாநில தலைவர்கள், அதாவது கூட்டணியில் இணைஞ்சிருந்த வெளிமாநில தலைவர்கள் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியாமல் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இப்போ 2 நாளாக வந்து ஸ்டாலின் இப்படி அறிவிக்கலாம், 20 கட்சி தலைவர்களில் பெரிய தலைவர்லாம் நிறையா பேர் இருக்காங்க, அதனால் இப்போது வந்து ராகுல் வந்து முன்னிறுத்த வேண்டிய அவசியம் என்ன, ஏன் அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டும், அதனால் வந்து இதை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஒரு புகைச்சலாக ஆளாளுக்கு வந்து அதாவது இந்த கூட்டணியை வந்து உடைக்கிற லெவலுக்கு இருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னா ஸ்டாலினோட ஒரு அதாவது கையாளத்தனம், அதாவது சின்ன பிள்ளைத்தனமாக தான் இந்த மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அதாவது கடந்த காலங்களில் காங்கிரஸோட வந்து டிஎம்கே 10 வருஷம் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மந்திரி பதவி, எம்பி பதவி, அதுவும் அந்த காங்கிரஸ் வந்து செய்யாத அட்டூழியங்கள் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து இலங்கை தமிழர்கள் பல பேர், அதாவது பல லட்சம் பேரை குன்று குவிச்சு அந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு போனாங்க காங்கிரஸ். அதுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டினவங்க இங்கே உள்ள டிஎம்கே தான். அப்படி ஆதரவு கரம் நீட்டி அவங்க வந்து இலங்கை தமிழர்களை ஒழிச்சதுக்காக இங்கே சில பதவிகள்லாம் வாங்கினாங்க. மறுவாரமே போய் பரிசு பொருள்லாம் வாங்கினாங்க. தன்னோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வந்து தேவையான துறைகளை ஒதுக்குனாங்க. அந்த சமயத்தில் 2G ஊழல், 4G ஊழல், நிலக்கரி ஊழல், அந்த கலைஞர் டிவி ஊழல்னால் பெரிய அளவில் இந்தியா பூரா சிரிச்சாங்க. அதாவது உலகம் பூரா சிரிச்சிச்சு அந்த ஊழலை பற்றி. அந்த நேரம் வந்து இப்போ கடுமையாக சம்பாதிச்சிருக்காங்க டிஎம்கே. அது அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்ய கிடையாது, மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் கொண்டு வரல. இதனால தான் மக்கள் வெறுத்து போய் இனிமேல் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வரவே ஆகாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஒதுக்கினாங்க. அப்போ நிறையா கூத்தல் நடந்துச்சு. அந்த நினைப்பில் தான் இப்போ 10 வருஷத்துக்கு இடையில் இந்த ஸ்டாலின் வந்து திடீர்னு இந்த 5 மாநில இடைத்தேர்தலில் வந்து அது காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறதுனால இனிமேல் காங்கிரஸ் தான் மக்கள் ஓட்டு போடுவான்ட்டு திடீர்னு ஒரு குறுகிய மனப்பான்மையில் சீக்கிரமே வந்து ராகுலை வந்து முதலமைச்சர், அதாவது பிரதமராக அறிவிச்சிட்டோம்னா நம்ம வந்து கூட்டணியில் வந்து முன்னாடி முந்திக்கலாம், அதனால் நம்ம குடும்பத்துக்கு தேவையான வந்து பதவிகள்லாம் கேட்டு வாங்கிக்கலாம், நமக்கு தேவையான நிதியெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இந்த மாதிரி அறிவிச்சிட்டாரு. ஆனால் விளைவுகள் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. இப்போ அதாவது ஸ்டாலின் அறிவித்தது அவரோட கருத்தை வேணா இருக்கலாம், இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற லெவலில் சில தலைவர்கள்லாம், அதாவது சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி, இந்த மாயாவதி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப காட்டமாக இருக்காங்க ஸ்டாலின் மேலே. அதாவது ஸ்டாலின் இப்படி தான் வந்து மேடையில் வந்து தன்னோட அப்பா சிலையை வடிவமைச்ச அந்த சிற்பிக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த மோதிரம் வந்து தவறி கீழே விழுந்துருச்சு. இப்படி தான் மோதிரம் தவறுனது மட்டும் இல்லை, ஸ்டாலின் கையில் எவ்வளோ வாய்ப்பு வந்திருந்தாலும் கீழே தவறி விழுந்துடும். அது ஸ்டாலினோட துரதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, அவரோட வந்து திறமை இல்லாததான் காரணம், அதோட வந்து பொறுமை இல்லாததான் காரணம். இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்கிறது. அதே மாதிரி ராகுலை முன்னெடுத்தாலும் அவருக்கு ராசி இல்லை அப்படிங்கிறது இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சில தலைவர்கள் வந்து ராகுல் வந்து அதாவது பிரதமரை வந்து முன்னிறுத்த முடியாது, இது எப்படி இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரே
காட்டமாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க மற்ற தலைவர்லாம். இதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் இந்த கூட்டணியை உருவாக்குனவங்கெல்லாம் இப்போ நொந்து நூடுல்ஸாக போய் உட்காந்துருக்காங்க. இது அதாவது இது என்ன நடக்கிறத பார்த்தோன்னா ஒரு பாட்டு தான் நமக்கு நினைவு வருது. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கும் ராசி கிடையாது, ஸ்டாலின் திடீர்னு அறிவித்த அந்த ராகுலுக்கும் ராசி கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 6 மாதமாய் வேண்டி கொண்டு வந்தானடி தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தானடி அப்படிங்கிற யாவம் தான் வருது. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சு பாஜக அல்லாத ஒரு மாற்று அணியை உருவாக்குவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த அணியை கருணாநிதி சிலை இருக்கிறங்கிற பேரில் இங்கே கொண்டு வந்துச்சு. அந்த உடச்சி விட்டார் ஸ்டாலின். அப்போ அதை சேர்த்தவங்களுக்கு தானே கடுப்பாக இருக்கும். அதனால் ஸ்டாலின் மேலே மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்